1 கொரிந்தியர் 10:18 மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 13:10 புதிய ஏற்பாட்டிலே ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்கிறது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. நமக்கு ஒரு கூடாரத்தில் புசிக்கிறவர்களை ரட்சிக்கப்படாதவங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க, பழைய ஏற்பாட்டுக்காரங்க. அந்த பலிபீடத்தில் பழைய ஏற்பாட்டுக்காரங்களுக்கு பங்கு இல்லை. இது புதிய ஏற்பாட்டுக்காரர்களுக்கான பலிபீடம். அதில் செலுத்தப்படுகிற பலி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகள், முக்கியமாக நிந்தை போன்ற பாடுகள், அதுக்கப்புறம் நிந்தை, புறம்பே தள்ளப்படுதல், ஸ்தோத்திர பலி, நன்மை செய்தல், தான தர்மம் செய்தல், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது கீழே இந்த பலிகள்லாம். இப்போ ஆல்டர்னு நம்ம சொல்கிறோம் பாரம்பரிய சபைகளில், பலிபீடம்னு சொல்கிறோம். பலிபீடம் புதிய ஏற்பாட்டில் கிடையாது. கண்ணுக்கு தெரிகிற பலிபீடம் அல்ல. பிரசங்க பீடம்னு சொல்லலாம், ஆனால் அது நிச்சயமாக பலிபீடம் அல்ல. ஆல்டர் சொல்கிறது பொருத்தமானது அல்ல. பலிபீடம்னு சொல்கிறது பிரசங்க பீடம்னு சொல்லலாம், பலிபீடம்னு சொல்லக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத பலிபீடம் தான் நமக்கு புதிய ஏற்பாட்டில் உண்டு. பரலோகத்தில் இருக்கக்கூடிய பலிபீடத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது வேத வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். இரத்த சாட்சிகள் பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு கீழே இருக்க போவதை யோவான் பார்த்தான். இதை ஒரு பிரபலமான பிரசங்கியார், இது பழைய ஏற்பாட்டிலே இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் என்று வியாக்கியானம் கொடுத்தார். அது சரி அல்ல. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு இரத்த சாட்சிகள் உட்பட எல்லாருமே இரகசிய வருகையில் உயிர் தெழுந்து விடுவார்கள், மறுரூபமாகி விடுவார்கள். அவர்கள் சரீரமும் ஆத்மாவும் சேர்ந்து அவர்கள் சரீரத்தோடு இருப்பார்கள். இங்கே சரீரம் இல்லாமல் வெறும் ஆத்மாவோடு தான் இருக்காங்க. இவங்க யாருன்னு கேட்டால், இந்த உபத்திரவ காலத்தில் முதல் 3 வருஷம் உபத்திரவ காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, இரகசிய வருகைக்கு பிறகு முதல் 3 வருஷத்தில் இரத்த சாட்சிகளாக மரிக்க போகிறவர்கள், அவர்கள் ஆத்மா தான் பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு கீழே கர்த்தர் வச்சிருப்பார். பரலோகத்தில் ஒரு பலிபீடம், அதுக்கு கீழே பலிபீடம் தான் ரொம்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அப்புறம், கிருபாசனம் உடன்படிக்கை பெட்டிக்கு அப்புறம் ரொம்ப பயபக்திக்குரியது, ரொம்ப மரியாதைக்குரியது, பரிசுத்தத்துக்குரியது பலிபீடம். பலிபீடத்துக்கு கீழே அவர்கள் இருப்பார்கள். இப்போ அதே வெளிப்படுத்தின விசேஷம் 14:18 நான் படிக்கிறேன். அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அருவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான். பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் வரான், பரலோகத்தினுடைய பலிபீடத்திலிருந்து வருவான். இதெல்லாம் எதிர்காலம். இப்போ எதிர்காலத்தில் உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறவங்க பரலோக பலிபீடத்துக்கு கீழே இருப்பாங்க. அவங்க எங்கள் இரத்தத்துக்காக பழி வாங்கலையா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் பொறுங்க, இன்னும் இரத்த சாட்சிகள் இன்னும் மரிக்க வேண்டியிருக்கு, எல்லாம் அந்த தொகை நிறைவான பிறகு உங்கள் இரத்தத்துக்காக நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லப்படுகிறது. இப்போ எப்போ வருது? அதே பலிபீடத்திலிருந்து தான் ஒரு தூதன் புறப்பட்டு வரான். வந்து இங்கே ஒரு நியாய தீர்ப்பு நடக்கிறது. இங்கே தேவனுடைய கோபாக்கினை வருகிறது. 1600 ஸ்தாதி தூரத்துக்கு ரத்தம் ஆறா ஓடுது. அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. 1600 ஸ்தாதினா 200 மைல், கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டருக்கு ரத்த ஆறு ஓடும். 20ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தல் 14 படிக்கிறோம்.
300 கிலோமீட்டருக்கு ஒரு குதிரை உயரத்துக்கு, குதிரையினுடைய கடிவாள உயரம் கிட்டத்தட்ட ஒரு குதிரை உயரத்துக்கு, அவ்வளோ உயரத்துக்கு, அவ்வளவு ஆழத்துக்கு 300 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரத்த ஆறு ஓடும். அப்படி ஒரு நியாய தீர்ப்பு எதிர்காலத்தில் வர இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதே வெளிப்படுத்தல் 16:7 பலிபீடத்திலிருந்து வேறு ஒருவன், நாம் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் உள்ளங்கள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ அதோட நியாய தீர்ப்பு முடிஞ்சிடல. வெளிப்படுத்தல் 16:6 சொல்கிறது, அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியானால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர், அதற்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்டேன். அந்த ஆண்டவருடைய வாதைகளில், நியாய தீர்ப்புகளில், அந்த கிறிஸ்து காலத்தில் ஆண்டவருடைய வாதைகளில் ஒரு வாதை, தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறிடும். அப்போ தான் பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் சொல்லுவான், அவங்க பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை, தீர்க்கதரிசிகளுடைய ரத்தத்தை சிந்தினாங்க, அவங்களெல்லாம் இரத்த சாட்சிகளாக சாகடிச்சாங்க. அதனால் இரத்தத்தையே அவர்களுக்கு தண்ணீருக்கு பதிலாக குடிக்க கொடுக்கிறீர் என்று பலிபீடத்திலிருந்து ஒரு தூதன் வேறு ஒருவன் சொல்ல கேட்பான். இது எதிர்காலத்தில் நடக்க போகிறது. ஆக நம்மையே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம். இரத்த சாட்சியாய் மறிக்கணும்னு சின்ன வயசில் நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். எப்படினாலும் சாக போகிறோம், ஒருவேளை வருகை பிந்துமானால் சாக போகிறோம். அது வியாதிப்பட்டு சாகிறத விட, பலவீனப்பட்டு சாகிறத விட, முதுமை அடைந்து சாகிறத விட இரத்த சாட்சியாய் செத்தா மகிமையாக இருக்குமே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் அதை குறித்து என்கிட்ட ஒன்றுமே பேசலை. ஒரு ஊழியக்காரர் மட்டும் நான் ஒரு கனவு கண்டேன், நீங்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு உங்கள் பேரை நீங்கள் ஒப்பு கொடுப்பது போல ஒரு கனவு கண்டேன் என்று சொன்னார். அது கூட என்னுடைய ஜெபத்துக்கான பதில் அமையலை. நான் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டும் என்று கோருவது போல தான் அவருடைய கனவும் அமைஞ்சது. அது முழுதாக ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார்னு எனக்கு பதில் இது வரைக்கும் வரல. அதனால் இது ஆண்டவருடைய சித்தம் என்று நான் விட்டுட்டேன். இரத்த சாட்சியாக மரித்தா நான் சந்தோஷப்படுவேன், அப்படி இல்லைனாலும் அதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன். ஒருவேளை கர்த்தருடைய வருகையில் நேரடியாக பங்கு பெறலாம், அல்லது கர்த்தர் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் சாட்சியாக இருந்து சமாதானமாக கடந்து போகலாம். அது கர்த்தருடைய சித்தம். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடத்தில் அந்த பலிபீடத்தோடு நமக்கு ஐக்கியம் உண்டு. வெறும் ஸ்தோத்திர பலி மட்டும் இல்லை. சபாநாயகர் நான் தினமும் 1000 ஸ்தோத்திர பலி படிச்சிருவேன்னு சொல்கிறார். அவர் ஒரு கத்தோலிக்கர் தான். கத்தோலிக்க உருவத்துக்கு முன்னால் போய் நெடுஞ்சாங்கடையாக பகிரங்கமாக விழுந்தார். அந்த வீடியோலாம் பார்த்தேன் நான். ஆனாலும் ஒரு கத்தோலிக்கராக இருந்தாலும் ஸ்தோத்திரபலி 1000 ஸ்தோத்திரபலி புஸ்தகத்தை தினமும் படிச்சிருவேன்னு சொல்கிறார். ஸ்தோத்திரபலி நல்லது, தான தர்மம் பண்ணுவது, எல்லாம் நன்மை செய்வது எல்லாம் நல்லது, அதெல்லாம் பலிகள் தான். நிந்தையை சுமப்பது, புறம்பே தள்ளப்படுவது, அதுவும் அங்கே இருக்குது. எல்லாருக்கும் நிந்தையை சுமப்பது, புறம்பே தள்ளப்படுவது உண்டு. ஸ்தோத்திர பலி கட்டாயம், தான தர்மம் நன்மை செய்தல் கட்டாயம். ஆனால் இல்லை, ஆண்டவருடைய வருகையில் நம்ம கைவிடப்பட்டால் நாம் இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டியிருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டம். இப்போவே நம்ம ஆயத்தமாக இருந்தால் சுலபம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிறது சுலபம். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறது எளிது. ஆனால் இப்போ நம்ம தவற விட்டுட்டு உபத்திரவ காலத்தில் நம்ம இங்கே இருப்போமானால் இன்னும் நம்ம இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஆகவே இப்போதே நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆமென்.